ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வழக்கம் போல் ஃப்ரைடே. ஸோ வந்து வீடியோ போட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா, நம்ம காக்டெயில் வந்து லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். நம்ம 4 இருந்துச்சு நம்மக்கிட்ட. இப்போ வந்து நமக்கு எல்லாமே சேல்ஸ் ஆச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 2 வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மகிட்ட பழைய ஓல்டு ஸ்டாக் வந்து காலி ஆயிடுச்சு. நம்மகிட்ட இப்போ புது ஸ்டாக் தான் இருக்குது காக்டெயிலு. ஆனால் இதில் என்னென்னா, ரெண்டுமே மேல். நம்மகிட்ட வந்து பேர் கிடைக்கல. ஸோ வந்து ரெண்டுமே மேலாக இருக்குது. நம்ம ஃபீமேல் கிடைக்கும் கன்ஃபார்மாக சொல்லுவோம். தென் வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது. லவ் பேர்ட்ஸ் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். பட் எல்லாமே இதுலேயும் மேல் தான் இருக்குது. ஃபீமேல்ஸ் எல்லாமே நம்ம வேறு ஒரு கேஜியில் வச்சுருக்கோம். ஸோ லவ் பேர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு தான். நீங்கள் யாராவது வாங்க நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள், நாங்கள் கரெக்டாக பேர் செலக்ட் பண்ணி எடுத்து வந்துடுறோம். ஸோ கலர்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. தென் வந்து சிக்லெட் ஃபிஷ் இருக்குது. சிக்லெட் ஃபிஷ்ஷில் நமக்கு வழக்கம் போல் நிறையா கலர்ஸ் இருக்குது. ரொம்ப ஆக்டிவ். நீங்கள் சிக்லெட் ஃபிஷ்ஷெல்லாம் தனியாக தான் வளர்க்கணும், சேர்த்து வளர்க்க முடியாது. பட் வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா பழகும், சைஸ் பெருசாக வரும். சிக்லெட்ஸ் ஃபேமிலியை தனியாக தான் வளர்த்தாகணும். தென் வந்து மாலி இருக்குது, பேண்டா மாலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர்ஸ் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. இதில் ஓரளவு பேர் இருக்குது. வேணும்னா அதுவும் பார்த்து வாங்கிக்கலாம். இதுவும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். ஸோ எனக்கு வந்து பேண்டா மல்லி பிடிக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தென் வந்து கீழே டேங்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தனியாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ சரி பண்ணணும். ஸோ அது வேணால் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் சீக்கிரம். ஸோ தென் வந்து ஃபிஷ் நம்ம டேங்க் எல்லாமே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ கிளைமேட் இஷ்யூனால நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருக்கோம். இந்த வீக்கில் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி எடுத்துலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு சீசன் கொஞ்சம் மாறி மாறி வருது. மழை சீசன் போயிட்டு வரனால நமக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம டேங்க் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம். மேக்ஸிமம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தென் வந்து ஃப்ளோரான் ஃபிஷ் இருக்குது. ஃப்ளோரான் 2 இருக்குது. எல்லாமே வந்து ஹம் போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நல்ல ப்ரைஸில் இருக்குது. கரெக்டாக வேணால் வந்து வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். ஹம்ப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் நம்மகிட்ட வழக்கம் போல் நம்ம ஷார்க் இருக்குது. ஷார்க் எப்போயுமே தலைமை அது வாரத்தில் இருப்பாப்பில். தென் அதுக்கப்புறம் வந்து மாலி ஃபிஷஸ் இருக்குது. மாலி எல்லாமே சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் வர வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டாக்ஸ் கொஞ்சம் காலியாகிடுச்சு, திருப்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பா நான் எடுத்து அதே ஒரு வீடியோவில் எடுத்து போடுறேன். தென் மாலி ஓகே, மாலியில் ஓரளவுக்கு சைஸு சின்னதாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஸ்வாட்டெயில் மாலி, பலூன் மாலி அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது பார்க்க. இன்னும் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது வேணாலும் வாங்கிக்கோங்க. தென் வந்து கப்பீஸ் இருக்குது. கப்பீஸில் வந்து நம்ம நார்மல் தான் இருக்குது. வெரைட்டிஸ்லாம் எதுவும் வரல. வந்தால் நான் அதையுமே வீடியோ எடுத்து போகிறேன். வெரைட்டிஸ்னா நான் வெரைட்டிஸ் எதிர்பார்க்குறேன், எனக்கு கிடைக்க மாட்டேது. தென் புது செட்டப் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரீடிங் செட்டப்புக்காக 3 டப்பு வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம இது வந்து ஏதாவது ஃபிஷஸ் வந்துச்சுன்னா ப்ரீட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஏதாவது லோடாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணபடியே நிறையா குட்டி போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நமக்கு இது என்ன போட்டிருக்குன்னா, ஒயிட் மாலி ஒன்று போட்டிருந்தோம், அது குட்டி போட்டிருக்கு. தென் வந்து பேண்டா மாலி இருக்குல்ல, அது ஒன்று குட்டி போட்டிருக்கு. ஸோ இன்னொரு பேண்டா மாலி வந்து இப்போதைக்கு இதாக இருக்குது, போட்டு வச்சுருக்கோம். பார்ப்போம், குட்டி போட்டுச்சுன்னா தனி வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்ட்டு. தென் வந்து நம்மகிட்ட டைகர் ஃபிஷ், ரோசி பார்ப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த டேங்க் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து ஆல்கே இஷ்யூ இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட டேங்க் கிளீனர் கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து நிறையா வந்துடுச்சு. நமக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதில் வந்து எதுவுமே இல்லை. தென் வந்து ஷார்க் கொஞ்சம் இருக்குது. நான் மேபி வந்து நெக்ஸ்ட்டு டியூஸ்டே அந்த மாதிரி டயத்தில் வந்து எல்லா ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண பிறகு நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ நான் அப்போ பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நினைக்கிறேன். தென் வந்து நம்ம ஏஞ்சல் ஃபிஷ் ப்ரீடிங் போட்டிருக்கோம். இது கரெக்டான பேர். ஸோ வந்து நமக்கு போட்டு வச்சுருக்கோம், பார்ப்போம் ரிசல்ட் எப்படின்ட்டு. நம்ம இப்போ தான் செட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வேறு ஏஞ்சல் ஃபிஷ் குட்டி. அது இதோட குட்டி கிடையாது, வேறு இதோட குட்டி. இதனால வாங்கிக்கோங்க. தென் வந்து டெட்ரா ஃபிஷஸ் இருக்குது. டெட்ரா ஃபிஷ் எல்லாமே நம்மகிட்ட நல்லா ஆக்டிவான கண்டிஷனில் இருக்குது. தென் கௌரா இருக்குது. கௌராவில் வந்து கரெக்டாக கேட்டிங்கன்னா பேர் செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். 2-3 வந்து பேர் கரெக்டாக இருக்குது. சில இதில் வந்து ஆண் அதிகமாக இருக்குது. ஸோ பெண் அதிகமாக இருக்குது. தென் எஸ்கே கோல்டு சூப்பராக இருக்குது. இது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். எஸ்கே கோல்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா இது வந்து எப்படின்னா கம்யூனிட்டி டேங்க் மாதிரி போட்டு நல்லா டேங்க் செட் பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. எங்கள் வீட்டிலலாம் அதை கொண்டு போய் வச்சோம்னா அந்த இப்போ பார்க்குற சைஸை விட கொஞ்சம் பெருசாச்சுன்னா சைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக வந்து நல்லா க்ரோ இருக்கும், நல்லா வளரும். ஸோ தென் வந்து கொய் ஃபிஷஸ் இருக்குது. கொய் ஃபிஷ்மே யாருக்கா வேணும்னு வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீக்கோட அப்டேட் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் யாருக்கா வாங்கணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அருப்புக்கோட்டையில் இருக்குது. அருப்புக்கோட்டையில் உள்ளவங்க சுற்றி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து அடுத்து ஸ்டாக் எடுத்தாலோ இல்லை அடுத்து என்ன அப்டேட்டுன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோக்கு பார்ப்போம். ஸோ வெளியில் இருக்கிறதா அதுவும் லவ் பேர்ட் செட்டப். ஓகே, பை.